ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலைல வந்து வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டதுக்கப்புறம் நான் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால ஒரு சிம்பிளான லன்ச்சு தான். ஒயிட் ரைஸு சாம்பாரும் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சாப்பாடு வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிட்டுருக்குது. குக்கரில் வந்து சாம்பாருக்கு பருப்பெல்லாம் வேக வச்சுருக்கிறேன். சாம்பார் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் வந்து தாளித்து ஊற்றணும். பொரியல் எதுவும் வைக்கலை, கொஞ்சம் டைம் இல்லாதனால அப்பளம் மட்டும் பொரிச்சுக்கிறேன் இன்றைக்கி. இப்போ வந்து அப்பளம் பொரிச்சிட்டு, அப்பளம் பொரிச்ச எண்ணெய் மீதி இருக்கும், அதிலே வந்து சாம்பாருக்கும் தாளிச்சிடலான்னு இருக்கிறேன். அப்பளம் பொரித்து எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ வந்து சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சாம்பாரும் தாளித்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து லன்ச் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸு சாம்பார் வச்சுட்டு அப்பளம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து லன்ச் பாக்ஸில் எல்லாம் பேக் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபன் எதுவும் செய்யலை. அதனால் வந்து சிம்பிளாக வந்து வீட்டிலே நன்னாரி சர்பத் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன் ஸ்கூலுக்கு. ரொம்ப ஹாட்டாக இருக்குது இந்த டைம். அதனால் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு குளிர்ச்சியாக ஒரு நன்னாரி சர்பத் வந்து வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே பூஜை பண்ணிவிட்டு தான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். சிம்பிளாக வந்து ஃப்ரைடே மார்னிங் வந்து வீட்டில் பூஜை பண்ணிட்டு இப்போ ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறோம். எங்களுக்கு வந்து தனியாக பூஜை ரூம் இல்லை. ஸோ ஒரு பூஜா யூனிட் வாங்கி நாங்கள் வாலில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இதுதான் வந்து எங்களோட சிம்பிளான ஒரு பூஜை ரூம். இப்போ காலைல வந்து நாங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து லன்ச் பாக்ஸ்லாம் எடுத்து என்னோடய பேக்கில் வச்சுருவேன். இப்போ சாம்பார்லாம் வந்து தனியாக பேக் பண்ணியிருக்கிறதுனால கீழே ஊற்றிடுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கவரில் போட்டு பேக் பண்ணி எடுத்து பேக்கில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீடை சாத்திட்டு கிளம்பிட்டேன். எப்போயுமே போகிறப்பே டஸ்ட்பின் கவர் வந்து போகிற வழியிலே போட்டு போவேன். இப்போ டஸ்ட்பின் கவர்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். எனக்கு வந்து சம்மர் கேம்ப் கொஞ்சம் வெளியே கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் லாங்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆட்டோ இல்லை கேப் ஏதாவது ஒன்று புக் பண்ணி தான் போகிறேன். இப்போ ஆட்டோ வந்துருச்சு. கிளம்பி இப்போ போயிட்டுருக்கிறேன் வேலைக்கு. அப்புறம் வேலை முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான ஒர்க். ஈவினிங் என்ன ஒர்க் பார்த்திங்கன்னா டி நகர் போகிற வேலை இருக்குது.